அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் நினைத்தால் அதை தடுக்க எந்த வல்லமையாலும் எந்த சக்தியாலும் முடியாது. ஆமென். பாருங்க, அப்போஸ்தலர் 9 அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மாற்றத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 1-2 பாருங்களேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அப்போ அவன் அழிக்க தேடுகிறான் விசுவாசத்தை. இன்று அதே விசுவாசத்தை தூக்கி பிடிக்கிறான். அப்போ தேவன் ஒரு மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் அவசியமாயிருக்கிறது. தேவன் நம்மை சில இடங்களிலே மாற்ற விரும்புகிறார். நாம் அங்கே மாறுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே தேவ மகிமையை பார்க்க முடியும். அருமையா, இயேசுடைய இந்த முதலாம் அற்புதத்திலே வெறும் தண்ணீர், ஆனால் அது சுவையுள்ள திராட்சரசமாய் மாறினது. அந்த மாற்றம் உண்டான பொழுது முடிவிலே பார்க்கிறோம், மகிமை வெளிப்பட்டது. ஆமென். எனவே நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். சில இடங்களிலே நாம் மாறித்தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மாற்றத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவ மகிமையை பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையிலே சுவை கொடுப்பவர்களாய் நம்மால் இருக்க முடியும். பவுல் அன்று அந்த என்கவுண்டர்ல தன்னை அர்ப்பணித்தான். மாற்றத்திற்கு இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். அவனை போல் அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடை பெற்றவர்கள் யாருமே இல்லை. அந்த மாற்றத்தின் வெளிப்பாடு, அந்த மாற்றத்தின் தாக்கம், புது சபை வெளிப்பட்டது. உலகமெங்கிலும் சபை வெளிப்பட்டது. பாருங்க, சீஷர்கள் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு மட்டும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த எருசலேமை சுற்றிலும் மட்டும்தான் இருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்த பிறகு அது உலகளாவிய சுவிசேஷமாய் பரம்பினது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நான் சொல்லுகிறேன். நாம் நம்மை மாறுவதற்கு அர்ப்பணிப்போம். சில இடங்களில் நாம் மாற வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். முதலாவது நாம் மாற வேண்டும். ஆமென். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். சில பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருவதற்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். சில காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் நம்மை ஆண்டவர் மாற்றுவதற்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மாற்றுவார். நம்முடைய எண்ணங்களை மாற்றுவார், நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவார், நம்முடைய கண்ணோட்டங்கள், பெர்ஸ்பெக்டிவ், அதை மாற்றுவார். அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறும் பொழுது எல்லாமே மாறும். சொல்றேன், கர்த்தருடைய மகிமை உங்க மூலமாய் வெளியரங்கமாகும். கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்கள் மூலமாய் இந்த பூமியிலே வெளிப்படுத்துவார். பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுலை அன்று சந்தித்த கர்த்தர் இன்று உங்களையும் என்னையும் சந்திக்க வருகிறார். நம்மை மாற்றுவார், நம்மை மகிமையாய் எடுத்து பயன்படுத்துவார். நம் மூலம் அவர் மகிமை இந்த பூமியிலே விளங்கும். பெரிய பெரிய காரியங்கள் நம் மூலமாய் நடக்கும். ஒரு பெரிய உலகளாவிய எழுப்புதலை செய்து கொண்டிருக்கிற தேவன் நம்மை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்வார். அநேக குடும்பங்களை நாம் கட்டி எழுப்புவோம். அநேக குடும்பங்களை நாம் கிறிஸ்துவ அண்டைக்கு கொண்டு வருவோம். அநேகரை நாம் தேவராஜ்யத்தில் இணைக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். மாற்றத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த தேவனோடு ஒரு சந்திப்பு உங்களுக்கு நேரிடும். கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்கள் மூலம் அநேக காரியங்களை மாற்றுவார். உங்கள் மூலம் அநேகரை மாற்றுவார். தெய்வ மகிமை வெளிப்படட்டும். தெய்வ நாம மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.